Super Saravana Stores. Left side OMR, right side ECR. நடுவுல உங்க ஸ்டெப் ஸ்டோன் சீக்ரெட் பிளாட்ஸ். Beach Resort Plots, just 24 lakhs onwards. Call 96268 99268. ஐசியூலேருந்து ஜென்ரல் வார்டுக்கு வருது, ரிலீஸ் ஆகல, டிஸ்சார்ஜ் ஆகல, ஆகக்கூடிய கெடுக்கக்கூடிய பலன்களின் தன்மையை குறைப்பார். அப்போ கொடுக்கக்கூடிய அளவை கூட்டுவார், கெடுக்கக்கூடிய அளவை குறைப்பார். அப்போ இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, 10 கேட்டு பழுதில்லை அப்படின்ட்டு, அப்படி இருக்கக்கூடியது இந்த கும்பராசி என்பர்கள். ஜென்ம சனியை விட்டு விலகிறாங்க. அவர் 2ஆம் இடத்துக்கு வர்றாரு. நம்ம 2ஆம் இடம்ன்றது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது வாக்கு, தனம், குடும்பம். இந்த காலகட்டங்களில் கும்பராசியை சேர்ந்த அன்பர்கள் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்கறத தவிர்க்கணும். நீ கவலைப்படாத, நான் உனக்கு அதை முடிச்சு தரேன், நான் இதை முடிச்சு தரேன் அப்படின்னு சொன்னால் அது தடைபடும். ஃபைன் டைம் சக்ரா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில் ஆஸ்ட்ராலஜர் டாக்டர் சுவாமி ஹரிஹர சர்மா நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. சாரிக்கிட்ட நம்ம நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் சார். நமஸ்காரம். ஃபைன் டைம் சக்ரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ராலஜர் டாக்டர் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். வணக்கம் சார். இப்போது சனி பயிற்சி வரப்போகுது. ஒரு ராசிக்கும் எப்படி இருக்க போகுதுன்னு எல்லாருமே நம்மளுக்கு வரப்போகிற சனி பயிற்சி எப்படிலாம் நம்மளை புரட்டி போட போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இப்போ ஆலோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு ராசிக்கும் இந்த சனி பயிற்சி எப்படி அமையும், எதில் அவங்க கவனமாக இருக்கணும், எந்த சாமியை அவங்க இறுக்கமாக பிடிச்சிக்கணும் அப்படின்ற நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் சார். ஒரு ராசியாக போயிடலாமா சார்? கண்டிப்பாக. அதுக்கு முன்னாடிமா நம்ம ஃபஸ்ட்டு இருக்கிறதுலையே பயப்படக்கூடிய கிரகங்கள், சனியை போல் கொடுப்பவரும் இல்லை, சனியை போல் கெடுப்பவரும் இல்லை. சனி கொடுப்பதை யாரும் தடுக்க முடியாது, சனி கெடுப்பதை யாரும் தடுக்க முடியாது. இது ஜோதிஷ சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க, கிரகங்கள் மொத்தம் 9 கிரகங்கள். அதில் மெல்ல செல்லும் கிரகங்கள், விரைவாக செல்லும் கிரகங்கள் இருக்குது. இதில் மெல்ல செல்லும் கிரகங்களில் ஃபஸ்ட்டு வரவர் நம்மளுடைய சனி பகவான். ஒரு ராசியிலேருந்து ஒரு ராசி கிடக்க சற்றேறக்குறைய 2.5 வருஷம் ஆகும். அதுக்கு அடுத்தது ராகு கேது பயிற்சி, சற்றேறக்குறைய 1.5 வருஷம் ஆகும். அதுக்கு அடுத்தது குரு, 1 வருஷம் ஆகும், சற்றேறக்குறைய 360 நாள் ஆகும். அப்போ இவங்க எல்லாமே ஸ்லோவாக மூவ் பண்ணுற பிளானெட்டு. அடுத்தது வேகமாக செல்லக்கூடியது சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிரன். அப்போ நம்ம பலன் சொல்கிறது எப்படி சொல்லுவோம் அப்படின்னாக்க, ஒருத்தவங்களுக்கு ஜனன ஜாதகத்தில் சனி பகவான் எங்கே இருக்கார், கோல்சாரத்தில் சனி பகவான் எங்கே இருக்கார், அப்போ சொல்லும்பொழுது சந்திரன்லேருந்து சனி எங்கே இருக்கிறாரு அதை வச்சு தான் பலன் சொல்லுவோம். அப்போ சனி பகவான் இப்போ இருக்கிறது அப்படின்றது ஃபஸ்ட்டு பேசிக் நம்பர் 1. அவர் கும்பராசியில் இருக்கார், அவர் பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கார். நாம் பார்க்குறது எல்லாமே வாக்கிய பஞ்சாங்கப்படி. இதில் திருக்கணிதம்னு ஒன்று இருக்குது, வாக்கியம்னு ஒன்று இருக்குது, எஃபிமெரிஸ்ன்னு ஒன்று இருக்குது. திருக்கணிதம் அப்படின்றது வானசாஸ்திரம், இது ஜோதிட சாஸ்திரம் வாக்கிய பஞ்சாங்கம்ன்றது. நாம் ஃபாலோ பண்ணுறது வாக்கிய பஞ்சாங்கப்படி. இன்னும் நம்ம ஃபாலோ பண்ணுறது திருநள்ளாறில் உள்ள சனீஸ்வர பகவான் கோயிலில் என்ன பண்ணுறாங்களோ அந்த நியம நிஷ்டை ஆகமப்படி நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இதுபடி திருநள்ளாறில் சனிப்பெயர்ச்சி கொண்டாடக்கூடிய காலகட்டங்கள் 6/3/2026 காலையில் கும்பராசி புரட்டாதி நட்சத்திரத்துலேருந்து மீன ராசி போகிறாரு. இப்போ காலையில் சற்றேறக்குறைய 8:16 அப்போ சனி பெயர்ச்சி. இது சனி பகவான் சொந்த இடமான கும்பம் ஆட்சி பெற்ற வீடானதுலேருந்து மீனராசிக்கு குருவோடைய வீட்டுக்கு போகிறார். இதை தான் நம்ம டிரான்சிட் சொல்கிறோம். அப்போ இந்த டிரான்சிட் சொல்லும்பொழுது சனி பகவானை பொறுத்தளவுக்கு கொடுக்கக்கூடியவர், அள்ளி கொடுக்கக்கூடியவர். இதில் அள்ளி கொடுக்கறது யாருக்கு, கிள்ளி கொடுக்கறது யாருக்கு, பிரச்சனை யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துப்போம். இப்போ இவர் போகிறது கும்பராசிலேருந்து மீனத்துக்கு போகிறாரு. மீனத்துக்கு போகும்பொழுது மீனத்துக்கு ஜென்மத்தில் சனி, அது 2.5 வருஷம். இது எத்தனை நாள் வரல இருக்கும்? 24/4/2028 வரையிலும் மீனராசிக்கு. மீனராசிக்கு வந்தாச்சுன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற ராசி அப்படின்றது கும்பராசி, அதுக்கு விரயச்சனி. அதுக்கு முந்தின ராசி அப்படின்றத பொறுத்தளவுக்கு மேஷராசி. அப்போ மேஷம், மீனம், கும்பம், இவங்க 3 பேருக்கும் 7.5 தொடர்பு இருக்கா? 7.5 தொடர்பு இருக்கு. அப்போ இந்த 3 ராசிக்காரங்களும் எச்சரிக்கையாக இருக்கணுமா? எச்சரிக்கையாக இருக்கணும். சரி, அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க, அஷ்டமத்தில் சனி. அஷ்டமம்னாக்க ராசியிலேருந்து, நம்ம பிறந்த ராசியிலேருந்து 8ஆம் இடத்துக்கு சனி பகவான் வருது, அஷ்டமத்து சனி. அப்படி வர்றது சிம்ம ராசிக்கு வராரு. சிம்மத்திலேருந்து 8ஆம் வீடுன்றது மீனம், அவங்களுக்கு அஷ்டமத்து சனி.
இவங்களும் 6/3/2026 24/4/2028 வரலும் எச்சரிக்கையாக இருக்கணும். சரி, அதுக்கு அடுத்தது அர்த்தாசிரமம். அஷ்டமம்னா 8, அதில் பாதி அர்த்தாசிரமம். அர்த்தாசிரமம் அப்படின்றது 4ஆம் இடம். 4ஆம் இடத்துக்கு யாருக்கு வராங்க அப்படின்னாக்க தனுர் ராசிக்காரங்களுக்கு வராங்க. கடந்த காலகட்டங்கள்லேயே தனுர் ராசிக்காரங்களுக்கு 7.5 சனி முடிஞ்சிச்சு. அப்பா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அதுங்காட்டில் 2.5 வருஷம் ஓடி போய் அடுத்தது அர்த்தாசிரம சனி. அப்போ இந்த ராசிக்காரங்கள்லாம் எச்சரிக்கையாக இருக்கணுமா? எச்சரிக்கையாக இருக்கணும். சரி, அடுத்தது அவர் மட்டும் பலன் தருவாரா இல்லை இருக்கின்ற கிரகங்களும் பலன் தருவாங்களா அப்படிங்கும்போது சனி பார்த்த இடத்த பாழ் பண்ணுவார், குரு பார்த்த இடத்த மேலே எழுப்பி கொடுப்பார். அப்போ சனி பகவான் நின்ற இடம் மீனராசிக்கு. மீனராசிக்கு உடல்நல ரீதியான தொந்தரவுகள் வரும், பொருளாதார ரீதியான தொந்தரவு வரும், டிப்ரெஷன் வரும், அடிக்கடி செலவுகள் வந்துட்டு இருக்கும், வண்டி வாகனங்களில் சின்ன சின்ன கண்டங்கள் வரும். சரி, அது எத்தனை நாள் இருக்கும் அப்படின்னாக்க 2.5 வருஷம் இருக்கும். ஆனால் குரு பார்க்கும்பொழுது குரு மாறுறது, குரு இப்போ மிதுனத்தில் இருக்காரு, மிதுனத்தில் இருந்து அவர் கர்க்கடகத்துக்கு வர்றது 20 மே 2026. அங்கே குரு உச்சம் பெற்று தன்னுடைய 9ஆம் பார்வையாக தன்னுடைய ராசியில் உள்ள சனி பகவானை பார்க்கும்பொழுது அந்த ஜென்ம சனியுடைய ஆதிக்கத்தை குறைப்பார். அப்படின்னா என்ன? பொன் வைக்கிற இடத்துல பூ வைப்பார், பெரிய அளவுக்கு பிரச்சனைகளை குறைப்பார். அவரு கிட்டத்தட்ட 1 வருஷம் இருக்கிறாரு. அப்போ அந்த காலகட்டங்களில் குறையும் குரு டிரான்சிட். அடுத்தது ராகு இருக்காரு. ராகு எங்கே இருக்காரு அப்படின்னா கும்பத்தில் இருக்காரு. கும்பத்தில் இருக்கிறவர் மாறப்போகிற இடம் அப்படின்றது மகரத்துக்கு. எல்லா கிரகங்களும் வலவேட்டில் போகும், ராகு கேது மட்டும் இடவேட்டில் போகும். அப்போ லெஃப்ட் சைடு ஆன்டி கிளாக் வைஸ். அப்படி ஆன்டி கிளாக் வைஸில் போகக்கூடிய ராகு வரக்கூடிய நவம்பரில் மாறுறாரு. அப்போ குரு பார்க்கும்போது பிரச்சனைகளுடைய வீரியம் குறையும். நேராக அடிக்கிறதுக்கும் கை மேலே வச்சு தாங்கக்கூடிய தன்மை இருக்கிறதுக்கும் குருவும் சனியும். அடுத்தது சனி பகவானை பொறுத்தளவுக்கு பார்வைகள் உண்டு. 3ஆம் பார்வை உண்டு, 7ஆம் பார்வை உண்டு, 10ஆம் பார்வை உண்டு. அவர் நின்னிடத்தையும் கெடுப்பார், பார்த்த இடத்தையும் கெடுப்பார். அப்போ அவர் பார்க்கக்கூடிய இடம் அப்படின்றது ரிஷபத்தை பார்ப்பார். ரிஷபத்தை பார்க்கும்போது ரிஷபராசி என்பவர்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனால் ஒன்று சுக்கிரன் அவருக்கு நட்பு, அதனால் பெரிய அளவுக்கு கொடுக்காம சின்ன அளவுக்கு தொந்தரவுகளை கொடுப்பாரு. சரி, அதுக்கு அடுத்தது சப்தம பார்வை கன்னி. கன்னின்றது புதனுடைய வீடு. புதனும் சனியும் எப்பொழுதுமே நட்பு வீடு. அப்போ இந்த காலகட்டங்களில் கெடுக்கிறது குறைவாக கெடுப்பார், பெரிய அடியில் தாங்கிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு அடைய கொடுப்பார். அப்போ அது ஒரு அட்வான்டேஜ். அதுக்கு அடுத்தது அவருடைய 10ஆம் பார்வையா அவருடைய வீட்டோட ஓனரான குருவோடைய இன்னொரு வீடான தனுரை பார்க்குறாரு. அப்போ இருக்கிறது குருவோட வீட்டில், பார்க்கறதும் குருவோட வீட்டில் 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ 10ஆம் இடத்தை பார்க்கும்போது சில பிரச்சனைகளை கொடுப்பார். எது ரீதியாக பிரச்சனைகள் கொடுப்பார்? தொழில் ரீதியான பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் நல்ல ஏற்றமாக இருக்கிறவங்களுக்கு ஒரு லெசன் கொடுப்பார். இப்பொழுதுமே சனியை பொறுத்தளவுக்குமா அனுபவம் கொடுப்பார். அனுபவத்து மூலியமாக ஒன்றையும் முன்னேற்றத்தை கொடுப்பார். நம்ம என்ன நினைப்போம்? தேர் வேகமாக ஓடுது. தேர் வேகமாக ஓடுறதுக்கு எதுக்கு முட்டுக்கட்டை கொடுக்குறாங்க? தேருடைய வேகத்தை குறைக்கிறதுக்கு அப்படின்றது கிடையாது. தேர் கவுந்துராமல் இருக்கிறதுக்கு, வேகத்தை கட்டுப்படுத்துறதுக்காக முட்டுக்கட்டை. அப்போ அவர் இது மாதிரி கொடுக்கும்பொழுது ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர். வரும் முன்னாடி காத்துக்கிட்டோம்னாக்க எந்த பிரச்சனையும் இருக்குமா? எந்த பிரச்சனையும் இருக்காது. அப்போ இந்த 3 பார்வை இவர் 4ஆம் இடம். இந்த ராசிக்காரங்க எச்சரிக்கையாக இருக்கணும். கும்ப ராசிக்காரங்க, மீன ராசிக்காரங்க, மேஷ ராசிக்காரங்க, சிம்ம ராசிக்காரங்க, அதுக்கு அடுத்தது தனுர் ராசிக்காரங்க. இந்த 5 ராசிக்காரங்களும் இந்த சனி பெயர்ச்சி அன்று பரிகாரங்கள் செய்யணும். என்ன பரிகாரம் அப்படின்றது எளிய பரிகாரத்தை சொல்லுவோம். சிம்பிளாக இந்த யாருக்கு ப்ராப்ளமோ, இப்போ உங்களுக்கு எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன், சாரிம்மா அப்படின்றேன், நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சார் தட்ஸ் ஓகே, இது ஹியூமன். அதே ப்ராப்ளம் கொடுக்குற சனி பகவான்கிட்ட சரணாகதி அடைகிறது. அவர் என்ன பண்ணுவார்? எப்பா சரணாகதி அடைஞ்சிட்டான். ஆனானப்பட்ட நலச்சக்கரவர்த்தியையே 7.5 விநாயகரி ஜலத்தில் வச்சு பார்த்தவர் சனீஸ்வர பகவான். சத்தியத்துக்கு, தர்மத்துக்கு, நேர்மைக்கு கட்டுப்பட்ட சனீஸ்வர பகவானே. அப்படிப்பட்ட நம்மளை போல சாதாரணமானவங்கள விட்டுருவாரா? கண்டிப்பா இல்லை. அப்போ தண்டனை கொடுக்கறதுக்கு வீட்டிலேயே எளிய மந்திரம், ஓம் காகத் துவஜாய வித்மகி கட்க ஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதயாத். இது சனி பகவானுடைய காயத்ரி. மிக மிக குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு 8 ட்ரிப்பு. எதுவரையிலும் 6/3/2026 24/4/2028 வரலும் டெய்லியே 8 ட்ரிப்பு சொல்லிட்டு வந்தால் போதும்.
அதே போல் ஒவ்வொரு சனிக்கிழமையும் நீங்கள் அவங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஈஸ்வரன் கோயிலில் உள்ள நவகிரகத்தில் சனீஸ்வர பகவானுக்கு காலையில் சனிக்கிழமையில் ஃபஸ்ட்டு ஹோரை அப்படின்றது சனி ஹோரை 6 to 7 ஒரு எள் தீபம் 9 முறை பிரதட்சணம். 2வது எளிய பரிகாரம். 3வது எளிய பரிகாரம் அந்தந்த மாதத்தில் 6/3/2028 24/4/2028 வரையிலும் உள்ள காலகட்டங்களில் மாத கடைசியில் வர சனிக்கிழமையில் 1 எள் சாதம் இல்லாட்டி தயிர் சாதம் இதை 2 பண்ணி வாய் வார்த்தாவிட்டாலும் வயிறு வாழ்த்தும். நம்ம எல்லாரும் இந்த ஒரு ஜான் உடம்புக்கு தான் 7 ஜானும் பாடுபடுது. அப்போ அந்த வாய் வாழ்த்தாவிட்டாலும் வயிறு வாழ்த்தும். அப்போ அந்த அன்னம் அவருக்கு பிடிச்சது எள் சாதம் தயிர் சாதம் இதை நிவேதனம் பண்ணணும். இது 3வது பரிகாரம். அடுத்தது 4வது பரிகாரம். சனியை பொறுத்தளவுக்கு நம்மளுடைய இந்த தூய்மை பணியாளர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு கையுறை வாங்கி கொடுக்கறது, தோல் செருப்பு வாங்கி கொடுக்கறது, அதே போல் அது இரும்பு இது வாங்கி கொடுக்கறது, க்ளவுஸ் வாங்கி கொடுக்கறது, இதெல்லாம் பண்ணினோம்னாக்க இன்னும் நல்லபடியாக இருக்குமா? நல்லபடியாக இருக்கும். ஏன்னா களத்தில் இறங்கி செய்கிறவங்க அந்த தூய்மை பணியாளர்கள், அவங்களுக்கு செய்யும்பொழுது நல்லாயிருக்கும். அதே போல் ஸ்கூல் படிக்கிற குழந்தைகளுக்கு புக்கு நோட்டு, அதோடு இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த ஜாமெண்ட்ரி பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இரும்புக்கு தான் அதிபதி சனி பகவான். அப்போ படிக்கிற குழந்தைகளுக்கு ஜாமெண்ட்ரி பாக்ஸு புக்கு நோட்டு முடிஞ்சால் அந்த ஒரு குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு நம்ம படிப்பு செலவுக்கு இந்த குழந்தை எத்தனாவதுலேருந்து படிக்கிறவர்களும் நான் வருஷாந்திர ஃபீஸை கட்டுறேன் அப்படிங்கும்போது இந்த சனியினால் பாதிப்பு ஏற்படக்கூடியதை தன்மை குறையும். இப்போ ஒன்றை இழந்தால் ஒன்றை பெறலாம். உடல் நலத்தில் கொண்டு போய் டாக்டர்கிட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடி இதை மாதிரி தான தர்மம் பண்ணும் பொழுது அவங்களுடைய வாழ்த்தும் அவங்களுடைய ஆசீர்வாதமும் நம்ம குடும்பத்தை காக்குமா? குடும்பத்தை காக்கும். அப்போ அந்த விரயத்துக்கு பதில் இந்த சின்ன விரயமாக போகும். அதே போல் இந்த கோயிலில் உள்ள அந்தணர்கள் சிவாச்சாரியார்கள் இவங்களுக்கு எல்லாம் கொடை வாங்கி கொடுக்கறது, வயது முதிர்ந்து இருக்காங்கல்ல இந்த அனாதை ஆசிரமம்னு சொல்கிறோம்ல, அந்த ஆசிரமத்தில் உள்ளவங்களுக்குலாம் இரும்பு தடி, கை ஊன்றதுக்கு இரும்பு தடி, அதே போல் இந்த வாக்கிங் இது பண்ணுவாங்கல்ல, அதை மாதிரி எல்லாம் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஒவ்வொரு ட்ரிப்பும் நமக்கு அவங்க வாழ்த்தும் போது யார் வாங்கி கொடுத்தது, யாரோ ஒரு புண்ணியம் வாங்கி கொடுத்தாம்பாங்க, அவங்களுக்கு யாருன்னு தெரியாது. அப்போ நம்ம செய்யக்கூடிய பாவங்கள் அவர் சனி கொடுக்கக்கூடிய தண்டனைகள்லேருந்து கிராஜுவலாக கன்சிஸ்டண்ட்டாக தப்பில்லாமா? கண்டிப்பாக. ஓகே சார். அடுத்ததாக கும்பம் ராசிக்கு எப்படி இருக்கும் இந்த சனி பயிற்சி? கும்பத்துக்கு டிசம்பர் 2023 ஜென்ம சனி நடந்துச்சு. ராசி அதிபதியான சனி பகவான் ராசியிலே உட்கார்ந்துருக்கிறாரு. அப்போ அங்கே அவர் பலம் பெறுறாரு. நமக்கு நம்ம வீடு பலம், முதலைக்கு தண்ணியில் பலம், யானைக்கு தரையில் பலம், சனீஸ்வர பகவானுக்கு அவருடைய ராசியில் பலம். அப்படி பலம் பெற்றிருந்தவர் கடந்த 2.5 வருஷமாக அவதி, உடல்நலத்தில் தொந்தரவு, பிரச்சனை எல்லாமே இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி விரயச்சனி நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்போ கடந்த 5 வருஷம் முடிஞ்சு பாதச்சனியாக மாறப்போகுது. பாதச்சனி அப்படின்றது கடந்த 5 வருஷம் கொடுத்த இடைஞ்சல்கள் அத்தனையும் தவிர்க்கக்கூடிய காலகட்டங்கள். 5 வருஷமாக அவதிப்பட்ட கும்பராசிக்காரங்களுக்கு ரிலாக்ஸ் கிடைக்கிறது. இன்னொரு சின்ன உதாரணம் சொல்லணும்னாக்க ஐசியூலேருந்து ஜென்ரல் வார்டுக்கு வருது, ரிலீஸ் ஆகல, டிஸ்சார்ஜ் ஆகல, ஆகக்கூடிய கெடுக்கக்கூடிய பலன்களின் தன்மையை குறைப்பார். அப்போ கொடுக்கக்கூடிய அளவை கூட்டுவார், கெடுக்கக்கூடிய அளவை குறைப்பார். அப்போ இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்களே 10 எட்டு பழுதில்லை அப்படின்ட்டு, அப்படி இருக்கக்கூடியது இந்த கும்பராசி என்பர்கள். ஜென்ம சனியை விட்டு விலகிறாங்க. அவர் 2ஆம் இடத்துக்கு வர்றாரு. நம்ம 2ஆம் இடம்ன்றது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது வாக்கு, தனம், குடும்பம். இந்த காலகட்டங்களில் கும்பராசியை சேர்ந்த அன்பர்கள் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்கறத தவிர்க்கணும். நீ கவலைப்படாத, நான் உனக்கு அதை முடிச்சு தரேன், நான் இதை முடிச்சு தரேன் அப்படின்னு சொன்னால் அது தடைபடும். ஏதாவது ஒரு ரூபத்தில் தடைபடும். எல்லாம் கிளிக்காக இருக்கும். அவர் வந்து கேட்கும்போது ஏதாவது ஒரு தடை ஏற்பட்டு அவமானங்களையும் அசிங்கங்களையும் சந்திக்க வேண்டியிருக்கும். ஏன்னா கொடுத்த வாக்குன்றது நம்மளுடைய கிரெடிபிலிட்டி எப்போ பாதிக்கும்? நம்ம கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத தன்மை வரும்போது. அப்போ 6/3/2026 24/4/2028 வரலும் யாருக்கும் வாக்குறுதி, ஜாமீன், ஜவாப் போடாமல் இருந்தோம்னா கும்பராசிக்காரங்க தப்பிப்பாங்க. இல்லை வாண்டடாக போய் வண்டியில் ஏறுற மாதிரி ஏறிப்பாங்க. அதனால் எச்சரிக்கையாக இருக்கணும். சரி, அடுத்தது 2ஆம் இடத்துல இருக்கின்ற சனி பகவான் சப்தம பார்வை 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. அந்த 7ஆம் இடம், 7ஆம் பார்வை அப்படின்றது கன்னி. இது கும்பராசிக்கு 8ஆம் இடம்.
8ஆம் இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு மறைவு ஸ்தானங்கள். அப்போ கும்பராசியை சேர்ந்த அன்பர்கள் ராசியிலேயே இப்போ ராகு இருக்காரு. ராகு எதூரில் இருக்காருன்னு கேட்டிங்கன்னா வரக்கூடிய நவம்பர் மாதம் வரலும் ராகு இருக்காரு. வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு முயற்சி செய்யக்கூடிய அன்பர்களுக்கு வெளிநாடு முயற்சி சக்ஸஸ் ஆகும். அதே போல் க்ரீன் கார்டு அப்ளை பண்ணக்கூடியவங்க, பர்மிட் அப்ளை பண்ணக்கூடியவங்க, விசா அப்ளை பண்ணக்கூடியவங்க, கடந்த காலகட்டங்களில் ஒன்றுமே நடக்கலைன்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு க்ரீன் கார்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, விசா கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, H1B விசா கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் பர்மிட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கனடா போன்ற நாட்களுக்கு, சிங்கப்பூர் போன்ற நாட்களுக்கு போகிறவங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். பயப்பட வேண்டிய தேவை கிடையாது. ஆனாலும் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன் அப்படின்னா 8ல் சனி மறைந்து வாழணும். அதே போல் உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனால் ஒன்று லோக்கலை விட்டு வெளியூர் வெளிமாநிலம், இப்போ தமிழ்நாட்டில் இருக்காங்கன்னா கர்நாடகா, டெல்லி, இதை மாதிரி வெளியூர் வெளிமாநிலத்தில் உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. சரி, அடுத்தது சனி பகவானுடைய பார்வை தனுரை பார்க்குறாரு. தனுர் அப்படின்றது கும்பத்துக்கு 11ஆம் இடம். 11ஆம் இடம்ன்றது தொழில் மூலியமாக லாபம் கிடைக்கக்கூடிய இடம். தொழிலின் மூலியமாக லாபத்தின் குறைவான லாபம் கிடைக்கும். பிஸ்னஸ் ஃபுல்லாக ஸ்டக் பண்ணிடாது. இப்போ என்ன பண்ணிடுவாங்க, ஒரு சில பேர் பிஸ்னஸை டக்குன்னு விட்டுட்டு வர ஸ்டேஜ் வரும், அது வராது. ஆனால் எதிர்பார்த்த லாபம் கிடைக்காது. கடன் கூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடன் எப்படி கூடும் அப்படின்னாக்கா, இன்வெஸ்ட்மெண்ட்டு இது நல்லா இருக்கு, இது குறைச்சலாக இருக்கு, இதை இப்போ வாங்கி போட்டால் நாளைக்கு நல்லா போகும் அப்படின்னு இவங்க எதிர்பார்ப்பாங்க. அது ஃபெயிலியர் ஆகும், அப்படியே நின்று போயிடும். அப்போ நின்று போச்சுன்னா பணம் முடங்கி போயிடும். அப்போ கேபிட்டல் முடங்கி போயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்கா ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பணம் இருக்காது, ரொட்டேஷனுக்கு பணம் இருக்காது. அப்படி இருக்கும்போது ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருக்கணும். புதிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம், வியாபாரத்தை விஸ்தீரணம் பண்ண வேண்டாம், இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ண வேண்டாம். நல்ல எம்ப்ளாயிகளை தக்க வச்சுக்கிறதுக்கு முயற்சிக்கணும். எப்பொழுதுமேமா எம்ப்ளாயை தக்க வச்சுக்கிறது தான், அதாவது சிறந்த எம்ப்ளாயியை தக்க வச்சுக்கணும். நமக்கு அதில் 100 200 போனால் பரவாயில்ல, அவங்களோட கிரெடிபிலிட்டி, அவங்களோட உழைப்புக்கு அங்கீகாரம் கொடுத்தோம்னாக்க நல்ல சிறந்த உழைப்பாளிகள் இருந்தால், நம்பிக்கையான உழைப்பாளி இருந்தால் அந்த நிறுவனம் நல்லபடியாக வளர்ச்சி பெறும். அப்போ இந்த கும்பராசியை சேர்ந்த அன்பர்கள் அவங்களுடைய நிறுவனத்து ஊழியருக்கு நல்ல ரெகக்னைஸ் கொடுத்து, ரெகக்னைஸ்னால் நமக்கு என்னம்மா பதவி உயர்வு, பண வரவு, அவ்வளோதானே, வேற என்ன எதிர்பார்க்க போகிறோம். இது ரெண்டுத்தையும் கொடுக்கும்போது அவங்களால தொடர் உழைப்புகளை கொடுப்பாங்க. அது தொடர் முன்னேற்றத்தை கொடுக்கும். தொடர் முன்னேற்றம் தொடர் வெற்றியை கொடுக்கும். ஸோ இது எல்லாமே இருக்குது. சரி, இப்போ இவங்களை பொறுத்தளவுக்கு இப்போ நடக்கிற சனிக்கு என்ன பரிகாரம் செய்தால் எளிதாக இருக்கும் அப்படின்னு சொன்னாக்க ரொம்ப சிம்பிள் பரிகாரமாக கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்குமா. கோயம்புத்தூர் பக்கத்தில் பொது விநாயகர் கோயில் ஒன்று இருக்குமா, ஈச்சனாரி விநாயகர் கோயில்ட்டு. இந்த ஈச்சனாரி விநாயகர் வந்து பிரம்மாண்டமாக இருப்பார். அந்த ஈச்சனாரி விநாயகருக்கு 6/3/2026 24/4/2028 ஒரு ட்ரிப்பு போயிட்டு ஈச்சனாரி விநாயகருக்கு ஒரு அபிஷேகம் பண்ணி அந்த அபிஷேக திரவியங்களை வாங்கி குடிக்கணுமா. இதை தவிர லோக்கலில் இருக்கிற கோசாலை அப்படின்னா பசு பராமரிக்கிற இடம். அந்த பசுவுக்கு 6/3/2024 24/4/2028 வரலும் மாதம் உங்களால் முடிஞ்சது அகத்திக்கீரை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, பசு சாப்பிடக்கூடிய உணவுல உள்ள விஷத்தை முறிக்கக்கூடியது அகத்திக்கீரை. அப்போ நம்ம அந்த பாலை குடிக்கிறோம். அப்போ அந்த அகத்திக்கீரை விஷத்தை முறிக்கும். அகத்திக்கீரை, புல், வைக்கோல், இதை மாதம் நம்மளால் எவ்வளோ முடியுமோ அதை வாங்கி கொடுத்துட்டு வந்தோம்னா வர பிரச்சனை வந்த பிரச்சனை தீரும். இதை தவிர நம்ம அந்த ஸ்டில்லில் கொடுத்துருக்க காயத்ரி மந்திரம், ஓம் காகத்வஜாய வித்மகி கட்க ஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதயாத், இதை டெய்லி 8 ட்ரிப்பு எப்போலேருந்து 6/3/2026 24/4/2028 வரலும் தொடர்ந்து சொல்லிட்டு வந்தோம்னாக்க வர பிரச்சனை வந்த பிரச்சனை விலகுமா. இப்போ இந்த பொறுத்தளவுக்கு கும்பராசிக்கு பொறுத்தளவுக்கு 85% நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கண்டிப்பாக சார்.